சுவைக்காத அருந்தேனே. பாசி படர்ந்தாலும் கமலம் கண்களை கவருவது போல் ஒளி தரித்தாலும் மோகன அழகு என் கண்களை குண்டு வெடிந்த மையாள். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த நாடக புத்தகத்தை படிக்காத, உடனே இங்கே நாடகம் போட ஆரம்பிச்சுடுவேன்னு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த பக்தி பாடல்களையாவது படிச்சுட்டு நல்ல புத்தியாவது வரட்டும். கடையை பார்த்துக்கோடா. பக்தி பாடல் சாமியே. இதோப்பா ஒரு பாக்கெட் பெருங்காயம் கொடு. பெருங்காயம் குழந்தாய், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. அப்படியா? அப்படியான வேண்டாம், ஒரு பார் சோப் கொடு. இது நல்ல சோப் தானா? அழுக்கு நல்லா போகுமா? குழந்தாய், உன் உடையில் உள்ள அழுக்கை பற்றி சிந்திக்காதே, முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை போக்கு. சரி, இதுக்கு எவ்வளவு பணம்? பணம் சிறுவா இலையல்லவே. சும்மா பைத்தியம், அயோக்கிய பயலை. இறங்குடா. சார் எங்க இருந்து சார் இறங்க? கடையை விட்டு கீழே இறங்குடா. இறங்குடா. ஏன் சார், இப்ப என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நடக்க வேண்டியெல்லாம் நடந்துருத்து. இனிமே ஒண்ணு ஒரு நிமிஷம் வேலைக்கு வச்சிருந்தேன்னா நானும் உன்னை போல பைத்தியம் பிடிச்சு தெரு தெரு அலைய வேண்டியதான். நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா. ஏன் சார், என்ன வேலையை விட்டே போக சொல்றீங்களா சார்? போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். போல எங்க சுத்திட்டு இருக்கீங்க? வேலைக்கு போனேன்டா, அவன் என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டான்டா. சிரிப்பா இருக்கு, சந்தோஷமா? ஆளா பாருங்க, எங்க இடத்துல நினைச்சிருக்க போறீங்க நீங்க? ஐடியா படி இல்லடா நடக்கிற கழுத. எங்க நடக்கிறீங்க? ஆமா, மீனா கேட்டா என்ன பதில் சொல்றது? அத நினைச்சா தாண்டா ராஜா கவலையா இருக்குது. டேய், புதுசா ஏதாவது ஒரு ஐடியா சொல்றான். புதுசா ஐடியாவா? ஒண்ணு செய்யுங்கள மாஸ்டர். என்ன? வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன? மீனாவை மறந்துருங்களா? மறுபடியும் இது மாதிரி சொன்ன கீழே போட்டு காரை மேல ஏத்திடுவேன், ஜாக்கிரதை. ஆமா ஆமா, கார் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? தலை கீழே விடுவேன். அட, வண்டி கூட ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? நாளைக்கே முதலாளிட்ட சொல்லி ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறேன். லைசன்ஸ்? நீங்க டாக்ஸி டிரைவர், நான் கிளீனர். வண்டி ஊரா விட்டு அடிச்சு ஜாக்கிரதை. என்ன மாஸ்டர், பிராகி வந்துகிட்டு தூங்குறீங்களா? கைட்டு கைட்டு போடா கைட்டு. என்ன 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 ஆச்சு? எங்க சார் போணும்? மயிலாப்பூருக்கு விடப்பா. எவ்வளவு பாச்சு? 5 ரூபா சார். என்னப்பா அது சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? ஒரு லெட்டராவது எழுதி கூடாது எனக்கு? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிருப்பேன். எங்கப்பா, நான் அர்ஜென்டா புறப்பட்டு வந்துட்டேன். இந்த பாத்து கொடுங்க. இதுக்கு மேல பார்க்க முடியாது, போய் சார். அப்பா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாம் சௌக்கியம் தான். சுப்பு காய்ச்சி கொண்டா. என்ன அப்பா துரை, பையன் சௌக்கியமா இருக்கானா? ஆனந்தமா இருக்கான், அழகா வேலை செய்யறான், அற்புதமா ஆடுறான் பாடுறான். உட்காரு உட்காரு. ராஜிமா, ஒரு 10 நாளுக்கு முன்ன ஒரு நாடகம் போட்டோம். அதுல உன் பையன் என் பொண்ணு என்ன ஜோரா நடிச்சிருக்காங்க தெரியுமா? உன் பொண்ணு வேற ஆடுறாளா? ஆமா. பேஷ். ஏன் நம்ம ஊர்ல ஏதாவது நாடகம் ஆடணுமா? நாசமா போச்சு. ஏன்பா? அவன் அங்க என்னமோ நாடகம் ஆடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தெரிஞ்சான்னு சொல்லிட்டானே, உங்ககிட்ட தள்ளி விட்டேன். நீ அவனை அவசர நாடகக்காரனா ஆகிட்டியே. நாளைக்கு சினிமாவில் கூட சேர்த்துற போல இருக்கு. சரி தம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? இத பார், உன் பையன் நாடகமும் ஆடுறான், ஒழுங்கா வேலையும் செய்யறான். 9 மணிக்கு டான் ஆபீஸ் வந்து பாரு, என்ன ஒழுங்கா வேலை செய்யறான்னு உனக்கே தெரியும். இரு. மோகன், மோகன். என்ன இது? மோகன், என்ன இது? ஒண்ணுல ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஏன் இப்படி நினைக்கிறீங்க? ஒண்ணுல எங்க அப்பா கீழே வந்திருக்காரு, அவர் என்ன பார்த்தாருன்னா ஒரே டேஞ்சர். அதனால பின்பக்கமாவது நான் பிச்சுக்கிறேன். நான் வரேன்.
சார் நம்ம இல்ல சார் கும்பிடு சார் நான் தான்டா. டேய் உள்ள டேஞ்சர் வந்துடா. டேஞ்சர் தானே? நான் தான்டா அந்த டேஞ்சர் டாக்ஸில கூட்டிட்டு வந்தேன். நீ எங்க போற? ஆபீஸ் தானே? நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் சொல்றேன். போடா உன் ஐடியா குப்பையில போட. உன் ஐடியா தான் டெக்னிக்கலி ஆயிருக்கு. நல்ல ஐடியா பண்ணிருக்கேன் வாட சொல்றேன். பலே எப்படா நம்ம ஐடியா? போலே உன் ஐடியால மண்ணை வாரி போட. ஏன்டா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த டேஞ்சர்லயே மாட்டி விடுற? நான் உனக்கு என்ன பாவண்டா செஞ்சேன்? கழுத சொன்னபடி கேள்றான். அவன் சொன்னபடி கேட்டானே இந்த கதி ஆயிருக்கேன். முதல்ல யார் வரா தெரியுமா? என் கண் முன்னாலே உங்க அப்பா வராரு. அப்புறம் அந்த கரெக்ட் அப்பா தோற வரான். அப்புறம் ஜெயிலு வருதுடா. அப்புறம் விலங்கு வருது. அப்புறம் தூக்கி வருது. பயந்தாங்குழி பயல. நான் சொன்னபடி நீ ஆக்ட் பண்ணு. இந்த சீன் எப்படி இருக்கு பாரு. ஆமா ஆமா இருக்கும். நல்லா தான் இருக்கு. இன்னும் அந்த அதே ஊரி ஆயிட போறேன். டேய் உனக்கு சவு மணி அடிச்சாச்சுடா. அந்த கரெக்ட் அப்பா தோற அப்பா வரான். சார் பரமால இருந்து யாரும் உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இருந்தா ஓ கரெக்ட் கரெக்ட். சதாசிவம் நீ உள்ள போய் பையன்கிட்ட பேசிட்டு இதை வந்துட்டேன். பாரு ஜாஸ்தி பயப்படாத. யோ உன்னதையா உனக்கு மூளை இருக்கையா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கையா? 175 ரூபாய் அனுப்பாம இத்தனை நாள் அவன் டேக்கா கொடுக்கறானே, நீ ஏதாவது பதில் போட்டியா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு லெட்டர் டைப் பண்ணி அனுப்பு, பேலன்ஸ் இமிடியேட் அனுப்ப சொல்லுன்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கையா? இங்க என்ன பணம் என்ன காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டானா? இல்ல அப்பாத்துற ஆபீஸ்ல பிரிண்ட் பண்றாங்கன்னு நினைச்சானா? ஒவ்வொருத்தன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பாடுபடுறான்னு தெரியுமா ஐயா? ஒவ்வொரு ரூபாயும் அப்பாத்துறையினுடைய ஒவ்வொரு துளி ரத்தம் ஐயா. தெரியுமா? யாருங்க வெளியே போய் ஆபீஸ் வேலையா இருக்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா உனக்கு? இமிடியேட்டா அவனை டிஸ்மிஸ் பண்ண போறேன். ஆபீஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அப்பா வாங்கப்பா. சௌக்கியமாப்பா? ஊர்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? அப்பா இப்ப நான் பழைய மோகன் இல்லப்பா. என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் நீங்க நேர்ல பாக்கணும் தான்ப்பா இவ்வளவு நாள் இப்படி கத்தன. இல்ல அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட சொல்லாம கூட ஆபீஸ்க்கு நேரா ஒடியாந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். ஆமா இனிமே என்னத்துக்காக நீங்க இருக்கணும்? ஊருக்கு புறப்பட்டு வா. அங்க வந்து நம்ம ஆபீஸையும் கவனிச்சுக்க. ஊருக்கு புறப்படுறதுன்னா அது என்னப்பா சாதாரண விஷயமாப்பா? எவ்வளவு காரியம் எல்லாம் இங்க நான் விட்டுட்டு வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வரலாமாப்பா இங்க? சரி சரி. ஆமாப்பா இந்த கல்யாண விஷயம் எந்த கல்யாணம்ப்பா? அதான்ப்பா உனக்கு மாலை. என்னடா என்னடா எப்பா என்னப்பா நிலைமை இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க? என்ன அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்ப்பா. உடா பைத்தியமே. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நானும் அப்பா துறையும் எத்தனை நாளா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோம். பைத்தியம் மாதிரி உளறான். அவன் தான் சொன்னான் அப்பா துறை அவளும் நீங்க ரொம்ப அந்யோன்யமா பழகுறீங்கன்னு. எப்பா நான் பேமொழி முடிக்கிறேன்ப்பா. எப்பா உங்களுக்கு விஷயம் தெரியாதுப்பா. அந்த பொண்ணு இருக்காரு. அந்த பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம். பைத்தியமா? ஓஹோ அப்படியா சங்கதி? நான் அந்த பயல பேசிக்கிறேன். நீ போய் வேலை பார்ப்பா. நான் கவனிக்கிறேன். இவரு மாலத்தி நான் கொடுத்த சான்ஸ் தான். காதல்னா டைரக்ட். நான் இப்ப என்ன சொன்னேன்? பைத்தியம்னு சொன்னேன். அவளுக்கு ஓ மேல பைத்தியம்னு சொன்னேன். நான் கழுத. நீ மனுஷனா? நீ வாங்குற சம்பளத்துக்காக வேலை செய்ய வேண்டாம். ஒரு லெட்டர் அடிக்க சொன்ன. ஆற்றால் ஒரு லெட்டர் அடிக்க சொன்னேன். ஐயா ஊராளிகளுக்கு போட்டி வச்சா நீதான் முதல் பரிசு வாங்குவியா? ஒரு லெட்டர். என்னப்பா இது? அப்பா பார்த்த பயம் ஒன்னும் தெரியலையா உனக்கு? முதல்ல அவர் ஊரை விட்டே கலப்புங்க சார். அப்பதான் சார் எனக்கு பயம் தெரியும். மறுபடியும் இங்க வந்து உன்னை பயன்படுத்தானா? இரு அவனை இங்க கூப்பிட்டு நேரடியா உன்னை கும்பிடுறேன் சார். நான் அநியாயமா சேர்த்து கொடுப்பேன். கரெக்ட் கரெக்ட். இருட்டா நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கரெக்ட். மோகன் மோகன் நீ சாயங்காலம் 6 மணி வண்டிக்கா நான் ஊருக்கு போறேன்ப்பா. நல்லபடியா இருப்பா. சுமாரு கவலைப்படாத. கரெக்ட். வரட்டுமா? வா.